கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆண்டவர் நம்மளை ஸ்பெஷல் பீப்புளாக, ரொம்ப விசேஷித்த ஒரு ஜனமாக இந்த பூமியில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் பாருங்களேன், இந்த வார்த்தை சொல்லுகிறது, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூமியில் மில்லியன் கணக்கில் இப்பொழுது ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் ஒரு கூட்டமாகிய நம்மை விசேஷித்த விதமாக நம்மளை என்ன செய்திருக்கிறார், அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா, அவர் தமக்கு சொந்தமாயிருக்கும்படி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ விசேஷித்த விதமானது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அத்தனை பேர்களையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருன்னா, விசேஷித்த அவருடைய ஜனமாக, அவருக்கு பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்தமாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ இப்படி ஒரு தெரிந்து கொள்ளுதல் நம்ம மேலே வச்சு நம்மளை தெரிந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்டதுக்குரிய நோக்கம், இந்த பூமியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்களுக்காக விசேஷித்த விதமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதுவும் எப்படி தெரிஞ்சிருக்காராம், நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளை தெரிந்து கொண்டாராம். ஆமேன். சும்மா தெரிந்து கொள்ளலை, நம்ம மேலே நம்மளை அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளை அன்பு வச்சு நம்மளை தேடி தெரிந்து கொண்டு அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவ திட்டம் இருக்கிறது. உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் ஒவ்வொரு தேவ திட்டத்தை வைத்து தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார், அவருடைய சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும்னா, இந்த பூமியில் இருக்க எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல் என்னையை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அப்போ நான் அவருக்கு ஒரு பரிசுத்த ஜனமாக வாழ்ந்து அவருடைய திட்டத்தை, அவர் என் மேலே என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நான் பூமியில் செய்து முடிப்பதற்காகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை நேசிப்பதற்காகவும் அவருடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்காகவும் தான் நம்ம அந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்ம அனுப்பி இந்த பூமியில் திட்டத்தை செய்து முடிக்கும் பொழுது பரலோகத்தில் நமக்கான ரிவார்டை ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்கிறார். அந்த ரிவார்டை நம்ம கண்களால் பார்க்கவும் இல்லை, இது வரைக்கும் காதுகளால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை. அதனால் இந்த பூமியில் கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளாமல் நம்மளை விசேஷித்த விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளை மாத்திரம் ஸ்பெஷலாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் மேலே நம்மளும் அன்பு வச்சு அவர் நமக்காக என்ன திட்டங்களை பூமியில் வச்சிருக்கிறாரோ அதை நாம் செய்து முடிக்க அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கும் பொழுது பரலோகத்தில் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் நமக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி அந்த ரிவார்டெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே நீங்கள் எப்படி எங்களை இந்த பூமியில் தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு நன்றி. அப்படி எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய அன்பிற்காக நன்றி. எங்களை முழுவதுமாய் உம்முடைய தேவ திட்டத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். என்னோடு கூட தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தேவ திட்டம் பிள்ளைகள் மூலமாக, எங்கள் ஒவ்வொரு மூலமாக இந்த பூமியில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.